அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் வ பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் வ கால நபினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும் என்று கூறியவனாக உன்னுடைய சாந்தியின் சமாதானம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றி உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் குன்றாமல் நிலவட்டுமாக என்று கூறியவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஒவ்வொரு ரமலானிலும் நம்முடைய மதரசாவிலே இரவு தராவி தொழுகை நடத்தப்பட்ட பிறகு அல்லாஹ்வை நாம் விளங்க வேண்டும். அவன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறான், அவன் எதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் விளங்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உஸ்தாதுடைய தலைமையிலே பயானுடைய நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து இன்று பயானிலே நம்மளுடைய தலைப்பு என்னவென்றால், இந்த ரமலான் மாதத்திலே இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த சிறப்பான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, நம்ம ரமலான் மாதத்துடைய 20 நாட்களை கடந்து அடுத்த 10 அடைய இருக்கின்றோம். ரமலான் மாதத்தை 3 பத்துகளாக பிரிப்பார்கள். ஃபர்ஸ்ட் 10 ரஹ்மத்திற்கு, 2வது 10 மக்ஃபிரத்திற்கு, 3வது 10 நரக விடுதலைக்கு என்று 3 பத்துகளாக பிரிப்பார்கள். இந்த கடந்த 20 பத்துகளை விட இதற்கு அடுத்து வரப்போகக்கூடிய அடுத்த 10 இரவுகளுடைய சிறப்புகளை சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்களிலே அதை பற்றி அழகான முறையில் கூறியிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 செய்யக்கூடிய அமல்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறும்போது சொல்லுவாங்க, இதா தகலல் ஆஷர், ரமலான் மாதத்துடைய கடைசி 10 நுழைந்து விட்டால் ஷத்த மின் ஸரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாரத்தை தன்னுடைய கையிலே இருக்க கட்டி கொள்வார்கள். வாஹியல் லைலா, இரவை உயிர்ப்பிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் ராகலா, தன்னுடைய குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள். தன்னுடைய குடும்பத்தை தூக்கத்தை எழுப்பி விடுவாங்க. எதற்கென்று தெரியுமா? இரவிலே இபாதத் செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை எழுப்பி விடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 செய்யக்கூடிய அமல்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற நாட்களில் செய்த அமலை காட்டிலும் இந்த கடைசி 10 செய்யக்கூடிய அமலும் முயற்சிகளும் அதிகமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த கடைசி 10 நாம் அதிகமாக தொழுக வேண்டும், அதிகமான திலாவத்திலே நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிய யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன் என்பார். அதாவது அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாகவும் அல்லாஹ் மீது இருக்க பேர் அன்பு ஆசையின் காரணமாகவும் யார் ஒருவர் தன்னுடைய படுக்கையிலிருந்து எழுந்து அல்லாஹ்வை இபாதத் செய்கின்றாரோ, அல்லாஹ்வை பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதற்காக இபாதத்தை மேற்கொள்கின்றாரோ, அது மட்டுமல்லாமல் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்க், அந்த ரிஸ்கை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்கின்றாரோ, அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் என்ன தெரியுமா சொல்றான்? அவர்கள் எண்ணி பார்த்திராத ஒரு கூலியை அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றார். இதை நம்ம சொல்லல, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். யார் ஒருவர் இரவு தொழுகிறாங்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் அந்த மனிதரை எண்ணிடாத கூலி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்கதுதான் இந்த இரவுடைய வணக்கமும் தர்மம் செய்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யக்கூடிய தன்மையை பற்றி சொல்லும்போது சஹாபாக்கள் எல்லாம் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்துடைய தன்மை என்பது காற்றை விட வேகமானவர்கள் என்பார்கள். இப்படி காசு வந்துச்சுன்னா இப்படி போயிடும் தர்மத்துக்கு, மரணிக்கும் மரம் தர்மம் செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
ஒரு 7 தங்க காசு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சன்னதிக்கு வருது. அதை உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, ஆயிஷாவே இந்த தங்க காசை அலிகிட்ட கொடுத்து தர்மம் செய்ய சொல்லிடு, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய சொல்லிடுன்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா அது? அந்த சூழ்நிலையை பற்றி விளக்கும் போது சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் அடுப்பு எரிக்கிறது கூட எண்ணெய் இல்லையா. அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு 7 தங்க காசு வருது. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், உடனே அதை என்ன பண்ணியிருப்போம், தன்னுடைய வீட்டோட செலவுகளுக்காக ஒதுக்கி வச்சிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயம் தெரியுமா? அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற தலைவரை காட்டியும் தனித்துவம் வாய்ந்தது என்று புரிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அதை கொடுத்து அலிகிட்ட போய் அதை கொடு, அதை போயிட்டு அலி வந்து தர்மம் செய்ய சொல்லு அப்படின்றாங்க. இப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி விழுந்துடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நிலை சரியில்லை, மயங்கி விழுந்துடுறாங்க. அதற்கு அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அது புரியல, என்ன பண்ணுறேன்ட்டு ரசூலுல்லாவை பார்க்கறதா தர்மம் செய்கிறதா. அடுத்து ரசூலுல்லாஹ் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கவனிக்க போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் மயக்கத்தை விட்டு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, தர்மம் செஞ்சிட்டியா, அந்த 7 காசு தர்மம் செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு விடுத்தாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்திலிருந்து தெளிவும் போதெல்லாம் கேட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக மயக்கத்தில் எழும்போது ரொம்ப ஹார்டாக சொல்லிட்டாங்க, அதை போய் நீ தர்மம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யும் தன்மையை பற்றி பார்த்தால் அவர்கள் காற்றை விட தர்மம் செய்யும் தன்மையிலே வேகமானவர்கள். அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய கடைசி 10 செய்யக்கூடிய தர்மம் இருக்கின்றது அல்லவா, அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தர்மம் செய்வார்கள் இந்த ரமலான் மாதத்தின் கடைசி 10. ஏன்னா இந்த ரமலான் மாதத்துடைய மற்ற 10களை விட அந்த 20 நாட்கள் இதுக்கு முன்னாடி இருக்க 20 நாட்களோட எதுக்கு இந்த 10க்கு மட்டும் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது புகாரில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரமலான் மாதத்தின் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்பேற்பட்ட லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவில் குர்ஆனில் சாட்சி சொல்லப்பட்ட லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்பேற்பட்ட லைலத்துல் கத்ரை இந்த கடைசி 10 அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு ஒற்றைப்படை இரவில் மறைத்து வைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட லைலத்துல் கத்ரை நம்ம அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அடைய செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவு வணங்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இரவு வணங்குறவங்களை பார்த்து சொல்லுவானா, எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சாதிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி தன்னோட சுற்றி இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, இங்கே பார்த்தீங்களா என் பிள்ளை வந்து இப்படி செஞ்சுட்டான், என் பிள்ளை வந்து அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு செஞ்சிருக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இரவுல வணங்குறவங்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஸுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை பார்த்து சொல்லுவானா, அங்கே பார்த்தீங்களா என்னுடைய அடியான் எனக்காக அவன் தொழுதுகிட்டு இருக்கான், அவன் என்னுடைய நான் கூலி தருவேன் அப்படின்னு நினைச்சு தொழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவான். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தூங்கி கொண்டிருக்க மனைவியை நைட் டைமில் எழுப்பி 2 ரக்காய் தொழுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹதீஸில், தன்னுடைய மனைவியை எழுப்பி இரவு நேரத்தில் 2 ரக்காய் தொழுதான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்த கூட்டத்திலே ஆகி விடுவார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அந்த கூட்டத்திலே சேர்த்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸை சொல்றாங்க. எப்பேற்பட்ட ஒரு அழகான வார்த்தை இது. இன்றைய காலத்தில் நமக்கு அதிகமாக குறைந்த ஒரு இபாதத் அப்படின்னா தொழுகை தான். நம்மவர்களுக்கு அதிகமான வந்து வக்து தொழுகை தொழுகிறோம், ஆனால் அதிகமான அதுக்கடுத்து நஃபில் தொழுகை தொழுகிறதுக்கு வந்து நம்மளுடைய நஃப்ஸு வந்து நம்மளை விடுறது கிடையாது. எப்படியாச்சும் அந்த தொழுகையை ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு காரணங்களை கொண்டு சாக்கு போக்குகளை கொண்டு விலகி செல்வதற்காக நம்மளுடைய நஃப்ஸை பார்க்குது. அப்பேற்பட்ட அந்த நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்தி இந்த ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாம் முழுமையாக அடைந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறுமை வாழ்க்கையும் கபருடைய வாழ்க்கையும் வெற்றியடை செய்வான். அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு விஷயம்தான் இந்த கடைசி 10 ஒளிந்திருக்கக்கூடியது. அதனால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 இதுக்கு முன்னாடி செய்யாத விஷய அமல்கள் எல்லாம் செய்வார்கள். அது மட்டும் அல்லாமல் இந்த கடைசி 10 தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருப்பாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய இதை பற்றி சொன்னோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் தருவாய் வரை ரமலான் மாதத்தின் கடைசி 10ல் ஏத்திகாஃப் இருந்தாங்க. ஹதீஸ்கள் இருக்கு. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதுக்கு பிறகு அவருடைய மனைவிமார்கள் ஏத்திகாஃப் இருந்தாங்கன்ற ஹதீஸ்ல இருக்கு. இப்படி ஏத்திகாஃபுடைய நன்மைகளையும் அவர்களுடைய தன்மைகளையும் சிறப்பிலும் சொல்லிக் கொண்டு போனால் இந்த இரவு கூட பத்தாது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏத்திகாஃபை பற்றியும் ரமலான் மாதத்தை பற்றியும் இந்த கடைசி இரவை பற்றியும் பல்வேறு விதமான ஹதீஸ்களை பற்றி சொல்லியிருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான் இந்த ரமலான் மாதத்துடைய கடைசி 10. ரமலான் மாதத்தை சொல்லவே தேவையில்லை. நம்ம பல்வேறு விதமான சிறப்பான விஷயங்கள் இருக்கின்றது. அதெல்லாம் நம்ம முன்பே பார்த்துருப்போம். அப்பேற்பட்ட ஒரு ஆகச் சிறந்த ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தை அடைந்த பிறகு ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, நான் மட்டும் யா ரசூலுல்லாஹ், நான் லைலத்துல் கத்ரை அடைஞ்சா நான் என்ன துவா செய்யணும் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஆயிஷாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவா குறிப்பிடுறாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம் துஹிப்புல் அஃபா அஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் என்ற துவாவை நீ ஓது என்று கூறுகின்றார்கள். யா அல்லாஹ், நீனே மன்னிக்கக்கூடியவன் என்று அந்த துவாவை நீ ஓது என்று ஆயிஷா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி 10 இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குமார்கள் இறங்கப்படக்கூடிய அந்த ஒரு நாட்களும் இந்த கடைசி 10 தான். மலக்குமார்கள் படைசூழ இறங்குவார்கள் இந்த டைம்ல தான். இந்த டைம்ல யாரெல்லாம் இபாதத் செய்கிறாங்களோ அந்த சபை அப்படியே மலக்குமார்கள் அப்படி தன்னுடைய ரெக்கைகளை கொண்டு அப்படியே மூடிக்கொள்கின்றார்கள். இப்படியெல்லாம் நாம் ஹதீஸுகள் வாயிலாக பார்க்கின்றோம். எனவே இந்த கடைசி 10 நாம் சரியான முறையிலே பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்மை விட்டு ரமலான் கடக்கப் போகின்றது. இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் ரமலானை நம்ம அடைய முடியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருப்பான் என்று நாம் மனதில் எண்ணியவர்களாக நாம் இந்த கடைசி 10 அதற்காக நாம் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னை அடுத்த வருஷம் ரமலானையும் அடைய செய்வாயாக. ஏன்னா ரமலான் போன்ற மாதம் மற்ற மாதங்களில் விட அந்த ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், மற்ற மாதங்கள்லாம் விட அந்த மற்ற மாதங்களுடைய அந்த 1000 மாதங்களை விட சிறப்பான இரவும் இந்த ரமலான் மாதத்தில் தான் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் பல்வேறு விதமான சிறப்புகளுக்கு உட்பட்ட மாதம் இந்த ரமலான் மாதம் தான். இப்பேற்பட்ட ரமலான் மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எப்பொழுது நம்முடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று கதிரில் எழுதியிருக்கிறானோ அப்பொழுது வரைக்கும், அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரமலான் மாதத்தை தொடர்ந்து முழுமையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு யுகாஃபி மஸீதா அஃவன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் ஸல்லிம் அலைஹிம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம் துஹிப்புல் அஃவா ஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம இரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் மினன் நபிய்யீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ், உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரியர் ஊர்வாசிகள் உலகவாசிகள் இந்த முஸ்லீமான ஆண் பெண்கள் என்று அனைவர் செய்த பாவங்களை மன்னித்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னை அல்ல வேறு துணை எங்களுக்கு இல்லை யா ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னை என்று எங்களுக்கு உதவி செய்வர்கள் வேறு யாரும் கிடையாது யா ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னை நம்பி நாங்கள் கைகளை ஏந்து விட்டோம் யா ரப்பே. யா அல்லாஹ், உன்னை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஒரு துணையும் கிடையாது என்று எங்கள் மனதில் நாங்கள் உறுதி கூறவிட்டோம் யா ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிக்கும் தன்மை உன்னை தவிர வேறு யாரிடம் இல்லை யா ரஹ்மானே. யா அல்லாஹ், நீனே எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா ரப்பே. யா அல்லாஹ், அடியார்களாகிய நாங்கள் பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள் யா ரப்பே. யா அல்லாஹ், ரப்பாகிய நீ பாவத்தை மன்னிக்கும் தன்மையுடையவன் யா ரப்பே. யா அல்லாஹ், நீ மன்னிப்பை அழகானவன் யா ரப்பே. யா அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் யா ரஹ்மானே.
யா அல்லாஹ் நீனே எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயா ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக ஆக்சிடென்ட் போன்ற கொடூர மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே யா ரப்பே. யா அல்லாஹ் கேன்சர் போன்ற கொடிய நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே யா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் ஏதும் தெரியாமல் செய்த பாவங்களாக இருக்கட்டும், தெரிந்து செய்த பாவங்களாக இருக்கட்டும், அவர்களை இந்த ரமலான் மாதத்தின் பொருட்டின் காரணமாக அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயா ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆபியத்தை தந்திரியா ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு நோய்கள் ஏதும் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து ஷிஃபாவை தந்திரியா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய வீடுகளின் பொருளாதாரத்தில் பறக்க செஞ்சிரியா ரஹ்மானே. யா அல்லாஹ் வட்டியில் விடுவதை விட்டு பாதுகாத்திரியா ரஹ்மானே. யா அல்லாஹ் கடனில்லா வாழ்க்கையை தந்திரியா ரப்பே. யா அல்லாஹ் மற்றவரின் கையேந்தாத பாக்கியத்தை தந்திரியா ரப்பே. யா அல்லாஹ் உன்னிடமே கையேந்தும் பாக்கியத்தை தா ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனையோ மனிதர்களிடம் கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு கெஞ்சி கேட்கிறோம் யா ரஹ்மானே. யா அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் காலியாகாத ஹசானாவிற்கு சொந்தக்காரன் யா ரப்பே நீ. யா அல்லாஹ் உன்னிடம் கையேந்துவதற்கு எங்களுடைய கரங்களும் நெஞ்சங்களும் வெக்கப்படிய ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய கல்புகள் பாவத்தினால் சூழ்ந்து விட்டது யா ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய கல்புகள் இருண்டு விட்டது யா ரஹ்மானே. யா அல்லாஹ் இருள் என்னும் பாவம் என்னும் இருள் எங்களுடைய கல்புகளை இருட்டி விட்டது யா ரஹ்மானே. யா அல்லாஹ் நீனே நேர்வழியை தந்து எங்களுடைய கல்புகளை ஒளிமயமாக்கிடு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னிடம் நாங்கள் எவ்வளவு கேட்டாலும் எங்களுடைய கண்களிலே கண்ணீர் வரமாட்டுகிறது யா ரப்பே. யா அல்லாஹ் அந்த அளவிற்கு எங்களை ஷைத்தான் வழி எடுத்து விட்டான் யா ரஹ்மானே. யா அல்லாஹ் மனதில் உன்னுடைய பயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி கொண்டிருக்க யா ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ படைத்த சோனத்தை அடையக்கூடிய ஆசை எங்களிடம் இருக்கிறது யா ரப்பே. யா அல்லாஹ் உன்னுடைய நீ படைத்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற பேராவல் எங்களிடம் இருக்க யா ரஹ்மானே. ஆனால் யா ரப்பே அதை நோக்கி செல்லக்கூடிய நல்வலையில் எங்களுடைய மனதும் எங்களுடைய நஃப்ஸும் செல்ல மாட்டேங்குது யா ரப்பே. யா அல்லாஹ் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் யா ரப்பே. யா அல்லாஹ் நீனே அதிலிருந்து எங்களை விடுவிப்பாய் யா ரஹ்மானே. யா அல்லாஹ் ஐவேளை தொழுகை சரியான முறையில் பேணி தொழக்கூடிய பாக்கியத்தை தாயா ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை படையில் லைலத்துல் கத்ரை தெளிவான முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னுடைய நபியின் மீது பிரியத்தை கொடுத்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னின் மீது பயத்தை கொடுத்திரு யா ரப்பே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை நீ புரிந்து கொள் யா ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை கியாமத்து நாள் வரை தொடர்ந்து நீடிக்க செய்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் அமீர் அலிஜி அவர்களுடைய கபரை சொர்க்க பூஞ்சொலையாக மாத்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்கள் செய்த இந்த சதக்கத்துல் ஜாரியாவை நீங்கள் ஏற்று அங்கீகரித்துக் கொள் யா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய தொழுகைகள் எல்லாம் ஏற்றுக்கொள் யா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள் யா ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த 30 நோம்பையும் சரியான வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் மரணிக்கு முன்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறையாவது கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை மதீனாவில் சென்று காணக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் காண கண்கோடி பாதாத அந்த காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் இறுதி வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை இதயத்தில் ஏந்தியவர்களாக உன்னை அல்லாஹ் வேறு இறைவன் இல்லை என்ற மன உறுதியுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா ரப்பே. யா அல்லாஹ் எங்களுக்கு கேட்க தெரியாது யா ரப்பே. யா அல்லாஹ் என் கொடுக்க தெரிந்தவன் வல்ல ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் கேட்க மறந்த நாங்கள் கேட்டு எண்ணிக்கொண்டு எங்கள் மனதிலே பூட்டி வைத்திருக்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் அன்பியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்களின் பொருட்டினாலும், பதிர் சஹாபாக்களின் பொருட்டினாலும், இந்த ரமலான் மாதத்தின் பொருட்டினாலும், இந்த தராவி தொழுகையின் பொருட்டினாலும், அது மட்டுமல்லாமல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தின் பொருட்டினாலும், அவருடைய மேலான கருணையின் பொருட்டினாலும் எங்களுடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரித்து அல்புரியா ரஹ்மானே. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم ربنا آمنا بما أنزلت وتبعنا فاكتبنا مع الشاهدين آمين آمين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين لا ولا محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على